ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டவுட்ஸும் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய வீடியோஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பிளானிங் வந்து நிறைய கேட்குறீங்க. அப்புறம் வந்து கோல்டு வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், அதை எப்படி நாங்கள் சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எந்த நகைக்கடையில் சீட்டு போடலாம், அந்த மாதிரி நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டிருக்க வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மட்டும் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பட்ஜெட்டை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நாங்களுமே இது மாதிரி நாங்கள் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருக்கோம், அதே மாதிரி நிறைய வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்லாம் நிறைய சொல்கிறீங்க. அதே மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 27,000 பட்ஜெட் பிளானிங் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த வருமானம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை டிப்ஸை வந்து நீங்கள் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் பிளானிங்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வரவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக சேமிப்பு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதை வந்து உடனே பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமம் தான். பட் 1 or 2 மந்த் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட்டாக அமைஞ்சிரும். இப்போ இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதுலேருந்து 10% வந்து கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுங்க. இப்போ ரூ. 27,000 பட்ஜெட் அப்படின்னா அதுக்கு 10% எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரூ. 27,000 நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% வந்து ரூ. 2,700 இருக்கும். அதை வந்து நம்ம ரூ. 2,700 நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3,000. கண்டிப்பாக ரூ. 27,000 சம்பாதிக்கிறவங்க ரூ. 3,000 எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா, உடனே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூ. 1,000 எடுத்து வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 மாதம் 6 மாதம் கழிச்சு ஒரு ரூ. 2,000 எடுத்து வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3,000 எடுத்து வைக்கிறதுக்கு முடியும். கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ₹3,000 என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு எப்படியும் நம்ம வீட்டில் வந்து 1 or 2 அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்போம். அதில் வந்து மாற்றி விட்டுருங்க. மீதி வந்து நம்மளுக்கு 27,000ல் ரூ. 3,000 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெறும் ரூ. 24,000 இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளுடைய வருமானமே இந்த மாதம் 24,000 தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அது வந்துட்டீங்க அப்படின்னாலுமே இந்த 24,000க்குள்ள தான் இந்த மாதத்தை நம்ம வந்து செலவுகளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நம்மளுடைய வான்ஸு நீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை வந்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போது ட்ரை டு ஃபாலோ அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் சொல்கிறது 50, 30, 20 இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் இதில் உங்களுக்கு வந்து 50% நீட்ஸுக்கு, 30% உங்களுடைய வான்ஸுக்கு, 20% அப்படிங்கிறது வந்து சேமிப்புக்கு. நான் இங்கே வந்து ஜஸ்ட் 10% தான் வந்து போட்டிருக்கேன். பட் உங்களால் 20% சேமிக்க முடியுது அப்படின்னா வெல் அண்ட் குட். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய வருமானம், இந்த வருமானத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சேமிப்பு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து தினச்செலவுகள், அடுத்தது வார செலவுகள், அடுத்தது மாத செலவுகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே உங்களுடைய வருட செலவுகளையும் கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. ஏன்னா வருடத்துக்கான செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு சோபா வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கலாம், அந்த மாதிரி பைக் வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி வருடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுக்காக வந்து சேமிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செலவுகளை குறைச்சி அந்த தேவைகளுக்காக நம்ம முயற்சி செய்வோம். அப்படிங்கிறதுனால வருஷம் இந்த வருஷம் நான் வந்து இவ்வளோ கேஷை வந்து நான் வந்து சேவ் பண்ணணும், அல்லது இந்த விஷயத்தை நான் செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ கோல்ஸு, அந்த கோல்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி மந்த்லி கோல்ஸு, இயர்லி கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மந்த்லி கோல்ஸில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங், அப்புறம் கோல்டு சேவிங், அப்புறம் வந்து இயர்லி கோல்ஸ் வந்து ஃபியூச்சருக்காக அப்படிங்கிறது. இது 3 பிரிச்சுட்டு இதுக்காக சேமிக்கவும் ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சேவிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 3,000 எடுத்து வச்சிட்டோம். இந்த 3,000 எப்படி பிரித்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அமௌண்ட்டை போட்டு வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துக்கிற மாதிரி. அதே மாதிரி நோ நீட் ஏடிஎம் அப்படின்னு
அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எதுக்காகனா, ஏடிஎம் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது நம்மளுக்கு தேவைகளுக்கு பணம் பத்தலை அப்படிங்கிறப்போ இதிலிருந்து எடுத்துருவோம். பட் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் தனியாக வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, ஏடிஎம் இல்லாத போது நம்ம பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ போய் நம்ம எழுதி கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பணம் வந்து கரையாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்டி போடுங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஆர்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து பணத்தை சேமித்து ஒரு சிறு தொகை வட்டியாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை இருக்காங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அதாவது சேமிப்பு திட்டத்திலேயே அதிக வட்டி கிடைக்கக்கூடியது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான். அதனால கண்டிப்பாக இதுலேயும் சேமிங்க. அடுத்தது ஆண் குழந்தைகளுக்காக பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கும் வட்டி வந்து ரொம்பவும் அதிகம். இதுவும் இல்லாமல் உங்களுடைய ஃபியூச்சருக்காக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐபியும் எஸ்டபிள்யூபியும் கண்டிப்பாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ அடுத்தடுத்து வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 24,000ல் நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது தினச்செலவுகள் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த தினச்செலவுகளுக்கு ஒரு ரூ. 1,000 1,500 வரைக்கும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தினச்செலவுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்வோம். இப்போது நம்மளுக்கு ஏதாவது கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டுக்கான பணத்திலேருந்து எடுக்காமல் இந்த தினச்செலவுகளுக்கான பணத்திலேருந்து செலவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து வாரச்செலவுகள். வாரச்செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரம் காய்கறிகள் வாங்குவோம் இல்லைங்களா, அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வாரத்துக்கு ரூ. 350, 4 வாரத்துக்கும் ரூ. 1,400. அதே மாதிரி என்வி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து செய்வோம், அதுக்கு வந்து ஒரு ரூ. 400. 4 வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 1,600. ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு ரூ. 250 எது சீப் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது 4 வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 1,000. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் மேக்ஸிமம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு கூடுதலாக கண்டிப்பாக வாங்கியோ ஆகணும் அப்படின்னா மட்டும் ஒரு வாரத்துக்கு ரூ. 250 செலவு பண்ணிவிட்டு 4 வாரத்துக்கு ஒரு ரூ. 1,000 செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை நீங்கள் போட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வார செலவுகளுக்கு ரூ. 5,000 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செலவுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ரூ. 1,500 பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகளுக்கு எடுத்துட்டோம். மீதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த்லி பட்ஜெட் போட போகிறோம். இப்போ மாத செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாடகை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரூ. 6,000 போட்டிருக்கேன். ஒரு ரூ. 27,000 வாங்குறவங்க கண்டிப்பாக ரூ. 6,000 வந்து வாடகைக்கு இருக்கலாம். பட் இதை விட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பணம் சேவ் ஆகும். அடுத்தது கிராசரிக்கு வந்து ரூ. 3,500 போட்டிருக்கேன். அது இல்லாமல் ரேஷன் திங்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ரேஷனில் கிடைக்கக்கூடிய பாமாயில், சர்க்கரை, அப்புறம் வந்து பச்சரிசி, இந்த மாதிரி எதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூ. 3,500 போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 1 லிட்டர் நம்மளுக்கு ஆகுது அப்படின்னா 30 நாளைக்கு 15 அதை பேஸ் பண்ணி ரூ. 1,500 போட்டிருக்கேன். அடுத்தது பெட்ரோல் அப்படிங்கிறதுல நான் வந்து ரூ. 1,500 போட்டிருக்கேன். எல்லாரும் வெஹிக்கல் வச்சிருக்க மாட்டோம், சிலர் வந்து பஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஃப்ரீ பஸ் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் யூசேஜை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி அதை வந்து நம்ம அதில் தவிர்த்துட்டு நம்ம வந்து பஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது சிலிண்டர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 500 தான் இந்த மாதம் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ போட்டிருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம மேக்ஸிமம் சிலிண்டர் மாற்றுவோம். அப்போ 2 மாதத்துக்கும் 500 அப்படின்னு நம்ம போட்டோம்னா ரூ. 1,000 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூ. 850 நம்மளுக்கு வந்து சிலிண்டர் கிடச்சிருது. இதுலேயே நம்மளுக்கு வந்து ரூ. 150 மீதம் தான் இருக்குது. அதனால் அது போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக ஒரு ரூ. 500 எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இபியும் பார்த்தீங்கன்னா நான் ரூ. 500 மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 500 + 500 ரூ. 1,000. இப்போ மே மாதம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் நம்ம வந்து ஏசி வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை வந்து ஃபேனே வந்து 2-3 ஃபேன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து ஓடி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரூ. 1,000 தாண்டி கூட நம்மளுக்கு பில்லு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 மாதமும் 500 எடுத்து வச்சோன்னா ரூ. 1,000. மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. அதனால் மாதம் அதுக்கு ஒரு ரூ. 500 2 மொபைல் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்தது எமர்ஜென்சிக்கு ஒரு ரூ. 500, ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூ. 500. என்ன ஃபெஸ்டிவல்க்கெல்லாமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஒன்ஸோ அல்லது 2 மந்த் ஒன்ஸோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கொண்டாடுவோம். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு தனியாக நம்ம வந்து பணத்தை தேட முடியாது இல்லைங்களா, அதனால அப்பப்போ நம்ம இது எடுத்து வச்சு நம்ம சேமித்து செலவு பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரெஸ்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஒன்றா போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ரூ. 500 நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு 4 முறை வாங்கினாலும் சரி இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த செலவுகள்லேருந்து மிச்சப்படுத்தி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி அந்த பணத்தை வச்சும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்பட பொருளை நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது கேபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250. அடுத்து இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது இயர்லி ஒன்ஸ் எக்ஸ்கர்ஷனோ அல்லது வந்து எக்ஸ்போவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வீட்டை விட்டு வெளியில் போவோம்.
போகணும் அப்படின்னு தோணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உட்டன் உண்டியல் ஒன்று வச்சுருக்கேன். இந்த உட்டன் உண்டியலில் தான் நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக சேமிச்சிட்ருக்கேன். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக டூராக போகிறதுக்கு பணம் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கேட்டகரிகள் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு செலவுகள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஷாப்பிங் போகணும், வீக்கெண்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ரூ. 500. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 17,500. இப்போ டோட்டல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுடைய இதை வந்து செலவு பண்ணுறோம், எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 27,000ல் சேவிங் பார்த்தீங்கன்னா ரூ. 3000, டெய்லி செலவுகளுக்கு ரூ. 1,500, வீக்லி செலவுக்கு ரூ. 5,000, மந்த்லி செலவுக்கு ரூ. 17,500. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 27,000 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி எதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கூடுதலாகவும், எது குறைவாக செலவாகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை குறைவாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பட்ஜெட்டை மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.